அபிக்கும் விக்னேஷ்க்கும் வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு தான் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ராகவ் உடனே வந்து அபிக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும், தன்னோட காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு அபியை தேடி வராரு. இந்த சூழ்நிலை முரளியும் அபியை தேடி வராரு. அப்போ முரளியும் வந்து அபியும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ அபி இவ்வளோ கேவலமானவளா, என் அக்காவுக்கு துரோகம் பண்ணுறாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. கதறி அழறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, முரளியை வந்து கட்டிப்பிடிச்ச முரளியை தள்ளி விட்டு பலார்னு அரைகிறாங்க. வந்து அபி மரியாதை இங்கேருந்து போய்டுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. என்ன இது இப்படி நடந்துச்சு, அபி கூட இருந்துட்டா இங்கே எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அபி ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அபி நம்மளுக்கு தான் அப்படின்னு நினச்சோமே, எல்லா பிளானும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரளி என்ன பண்ணுறாரு, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விக்னேஷை வந்து தூக்கிடுறாரு ஆளுங்களை வச்சு. இதனால் விக்னேஷ் காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு லெட்டர் மட்டும் கிடைக்குது, இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து அந்த விக்னேஷ் வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உன்னை பாட்டி எல்லாருமே அழகாக பார்த்து ராகவ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அபியை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உன்னை எல்லாருக்கிட்டே போய் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபியை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் என் அக்கா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து முடிவெடுத்து அபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அபிகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க. 2 பேருக்கு நல்லபடி கல்யாணம் நடந்துருது. இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. சுந்தரி வந்து இந்த முரளி சொதப்பினதால தேவையில்லாமல் வந்து இவன் நம்ம வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க. சுந்தரி வந்து ஆரத்தி எடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்லி வந்து திட்டி விடுறதால அப்புறம் ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே விளக்கேற்றி வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அபி வீட்டில் வந்தோடனே ராகவ் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துழைக்காமல் வேணும்னே என்ன பண்ணுறாரு, அன்னைக்கே வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அதனால் எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. இது ராகவ் எதை அப்படி பண்ணுறானோன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஆஃபீஸ் விட்டு லேட்டாக தான் வராரு. அப்போ வந்து பூவெல்லாம் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க ரூமை ஃபஸ்ட் நைட்டுக்காக. அதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு ராகவ். இதெல்லாம் யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாகி உட்காந்துருக்காரு. நம்ம அபி பால் எடுத்துகிட்டு வந்து ரூமுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் தண்ணியும் மறக்கிறாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, இவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணவ, என் அக்கா அவளுக்கு கெடுத்து பார்த்தவ, இவனை நம்ம மனைவியை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பால் டம்ளர் அப்படியே வந்து வாங்கி என்ன பண்ணுறாரு, ஓ நான் குடிச்சிட்டு நீ குடிக்கணும் அப்படி தானே அப்படின்றாரு. ஆமான்றாங்க அபி. அப்படி தான் பாட்டி சொன்னாங்க அப்படின்றாங்க. அப்படியா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாலை கீழே ஊற்றுறாரு. அதை பார்த்து அதிர்ச்சியோட ஏன் பாலை கீழே ஊற்றுனீங்க அப்படின்றாங்க. இங்கே பார், இதுக்கப்புறம் நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு அது விஷமாக தான் இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கிட்ட அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நேற்று வரைக்கும் என்கிட்ட ஃப்ரெண்டாக நல்லா தானே பழகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றாங்க. நேற்று வரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியலையே, இன்றைக்கி தெரிஞ்சிச்சு அப்படின்றாரு. ஒரே குழப்பம் அடைகிறாங்க அபி. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார், உன்னை நான் விரும்பியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி பயங்கரமாக அழுதாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், புரியுதா? அதனால் நீயும் நானும் என்றைக்குமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகவே முடியாது. வெளியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ தான். இந்த ரூமில் வந்து நீ ஃப்ரெண்டாக கூட எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றாங்க. எனக்கு உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு, என்னை பற்றி என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அதெல்லாம் சொல்ல முடியாது புரியுதா, உன்னோட சுயரூபம் என்ன, நீ எப்படிப்பட்டவை எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா எனக்கு ரொம்ப நல்லது புரியுதா. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே நடந்தது எல்லாத்தையும் பாட்டிக்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன், அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறது திரும்ப அப்படி தவிக்கிறாங்க. இவர் ஏன் இப்படி இருக்காரு, நல்லவராக தானே இருந்தார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபியால் வந்து தாங்கிக்கவே முடியல. இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா, இங்கே பாருங்கள், எனக்கு என் மேலே என்ன பிரச்சனை, என்னை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், என்னை ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்போது என்னை வெறுக்கிறீங்க, இவ்வளோ தூரம் வெறுக்கிறீங்க, அப்போ எந்த தைரியத்தில் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பார், அதெல்லாம் உங்ககிட்ட விலாவரியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அது நான் வந்து எனக்காக பண்ணலை, அப்போ யாருக்காக பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்றோன்னே, அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நேரம் வரும்போது கண்டிப்பாக உனக்கே தெரிய வரும் புரியுதா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க.